மேலதிகமாக 50ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம் இலங்கை கல்வி வரலாற்றில் மிக முக்கியமானது. ரைட். எனவே கல்வி 1950 காலப்பகுதியில இலங்கையினுடைய சுதந்திர நாட்டின் இலங்கையின் முதல் கல்வி அமைச்சராக நாங்கள் ஈஏ நுகாவல என்பவரை நாங்கள் காண்கின்றோம். எனவே ஈஏ நுகாவல என்பவர் தான் இந்த பாராளுமன்றத்திலே 1951ஆம் ஆண்டு ஒரு கல்வி வெள்ளை அறிக்கை ஒன்று அவர் மூலமாக கல்வியில திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு கல்வி வெள்ளை அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த வெள்ளை அறிக்கையின்படி பாடசாலை 4 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. ஒன்று ஆரம்ப பாடசாலை, கனிஷ்ட பாடசாலை, சிரேஷ்ட பாடசாலை, உயர் பாடசாலை. பிரைமரி ஸ்கூல்ஸ், ஜூனியர் ஸ்கூல், சீனியர் ஸ்கூல், ஹை ஸ்கூல் என்ற வகையில தான் 50ஆம் ஆண்டு இந்த பாடசாலை கட்டமைப்பு இலங்கையிலே காணப்பட்டது. ரைட். எனவே அந்த கட்டமைப்புகளில் மாற்றங்களை தற்பொழுது நாங்கள் காண்கின்றோம். தற்பொழுது ஆரம்ப பாடசாலை, அதே போல கனிஷ்ட பாடசாலைகள் என்கின்ற ஒன்று தற்பொழுது இலங்கையிலே டைப் 2 என்ற பெயரிலே காணப்படுகின்றன. அதே போல இடைநிலை பாடசாலைகள், சிரேஷ்ட பாடசாலைகள் என்ற ஒன்று தற்பொழுது இந்த உயர் பாடசாலை, சிரேஷ்ட பாடசாலை என்பது இலங்கையிலே 1AB 1C ஆக தற்பொழுது காணப்படுகிறது. ரைட். எனவே இந்த ஆரம்ப கால இந்த பாடசாலை கட்டமைப்பு தான் மீண்டும் 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற கல்வி மறுசீரமைப்பிலே முன்மொழியப்பட்டுள்ளது. ரைட். பிரைமரி ஸ்கூல் PS, கனிஷ்ட ஸ்கூல் JS என்று சொல்வார்கள், JS, சிரேஷ்ட ஸ்கூல் SS என்ற வகையில இலங்கையில பாடசாலை கட்டமைப்பை 3 பிரதான கட்டமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்பது புதிய முன்மொழிவு. எனவே ஆரம்ப காலம் 50ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பின்படி 4 வகையான பாடசாலைகள் காணப்பட்டன. ரைட். அதுக்கு பிறகு 1957 மீண்டும் ஒரு மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டது. ரைட். 57ஆம் ஆண்டு தற்பொழுது இலங்கையில கல்வி மறுசீரமைப்புகளை பொறுத்தவரையில கல்வி மறுசீரமைப்புகள் கொள்கை ரீதியாக இலங்கை 8 வருடத்துக்கு ஒரு முறை கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு கொள்கை. எனவே கல்வி மறுசீரமைப்பு ஒரு நாட்டுல, குறிப்பாக இலங்கையில அறிமுகம் செய்வதாக இருந்தால் 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பது தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பொதுவான கொள்கையாக காணப்படுகிறது. ரைட். எனவே 1950க்கு பிறகு திருப்ப மீண்டும் 57ல ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாறு 7 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் என்று நாடுகளுக்கு நாடு இந்த கல்வி மறுசீரமைப்பு வருடம் வேறுபடுகிறது. ரைட். எனவே இலங்கையில இந்த 57ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்புல புதிய பாடங்கள் பலர் அறிமுகப்படுத்தப்படுவதற்கான ஒரு மறுசீரமைப்பாகத்தான் இந்த 57 மறுசீரமைப்பு காணப்படுகிறது. அதுக்கு பிறகு நாங்கள் கல்வி சட்டத்துல இந்த விடயம் பார்த்தோம். 60ஆம் ஆண்டு காலப்பகுதி இலங்கை கல்வி வரலாற்றுல இலங்கையில ஒரு தேசிய கல்வி முறை தோற்றம் பெறுவதற்கு இந்த 60ஆம் ஆண்டு மறுசீரமைப்புகள் காரணமாக அமைந்தது. அதாவது இலங்கையில தனியார் பாடசாலைகள், அரச உதவி பெறும் பாடசாலைகள், அரச பாடசாலைகள் என்றவாறு பாடசாலை கட்டமைப்பை பலர் நிர்வகிக்கின்ற ஒரு நிலை காணப்பட்ட போது அந்த பாடசாலை
நிர்வாக கட்டமைப்பிலே மாற்றங்கள் கொண்டு வந்து அரசாங்கம் அந்த பாடசாலைகளை சுவீகரித்து அதற்காக இலங்கையிலே ஒரு கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டு அனைத்து பாடசாலைகளும் அரசாங்கத்தின் கீழே கொண்டு வரப்பட்டு தேசிய ரீதியாக ஒரே பாடத்திட்டம் இலங்கையில அமுல் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் வகுக்கப்பட்டு அனைத்து அதாவது இதற்கு இணைந்து கொள்ளாத கட்டணம் அறவிடப்படும் உதவி பெறா பாடசாலைகள் தனியார் பாடசாலைகளுக்கு இச்சட்டம் விதிவிலக்கு அளித்தாலும் அவர்களும் கட்டாயமாக இலங்கையிட கலை திட்டத்தை அமுல் நடாத்தப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டது. எனவே இலங்கை தேசிய கல்வி முறை ஒன்று தோற்றம் பெறுவதற்கு இந்த சட்டம் காரணமாக அமைந்தது. ரைட். எனவே இந்த சட்டத்தின் ஊடாக இலங்கையிலே தேசிய கல்வி முறை ஒன்று தோற்றம் பெற்றது. அதற்கு பிறகு இலங்கையில 60ஆம் ஆண்டு அவ்வாறு இடம்பெற்றதுக்கு பிறகு மீண்டும் 67ஆம் ஆண்டு மார்ச் மாதம் GA ஜெயசூரிய தலைமையில தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. நாங்கள் இரவு பார்த்தது படி அந்த வினாபத்திரத்துல வந்திருந்தது இலங்கை கல்விக்கு பங்களிப்பு செய்த பிரதான கல்வியாளர்கள் 3 பேருடைய பெயர். அதுல ஒருவர் தான் இந்த GA ஜெயசூரிய என்பவர். ஜெயசூரிய என்பவருடைய காலப்பகுதியில தான் கல்வி ஆணைக்குழு ஒன்று மீண்டும் நிறுவப்பட்டது. அதாவது 43ஆம் ஆண்டு GL அதாவது WW கண்ணங்கர் அவர்களுக்கு பிறகு கல்வி தொடர்பாக ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட மிக முக்கியமான குழு தான் 1967ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட குழு. எனவே அந்த காலப்பகுதியில கல்விக்கு பங்களிப்பு செய்தவர் என்ற வகையில இந்த GA ஜெயசூரிய என்பவர் முக்கியமானவர். எனவேதான் அவரை அந்த வினாபத்திரத்திலே இந்த மறுசீரமைப்புக்கு காரணகர்த்தாவாக இருந்தவரை வினாவுல கேட்டிருந்தார்கள். ரைட். எனவே இந்த மறுசீரமைப்பு 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அத்தோடு 67ஆம் ஆண்டு இலங்கையிட வரலாற்றுல இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு பாடவிதான அபிவிருத்திக்காக கலைத்திட்ட அபிவிருத்தி பாடவிதான அபிவிருத்தி நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. தற்பொழுது இந்த 67ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நிலையம்தான் தற்பொழுது தேசிய கல்வி நிர்வாகமாக 85ஆம் ஆண்டு அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்ட திருத்தம் ஒன்றின் மூலமாக இந்த சட்டம் ஒன்றின் மூலமாக 67ஆம் ஆண்டு பாடவிதான அபிவிருத்தி நிலையமாக காணப்பட்ட அந்த மத்திய நிலையம் தேசிய கல்வி நிறுவனமாக மாற்றப்பட்டது. எனவே இந்த 60களில் இடம்பெற்றதுல 3 முக்கியமான விடயங்கள் காணப்படுகிறது. ஒன்று, தேசிய கல்வி முறை தோற்றம் பெற்றது. அதற்காக பாடசாலைகளை அரசாங்கம் சுவீகரித்து கொண்டது. காலப்பகுதியிலே விருப்பம் தெரிவிக்காத பாடசாலைகள் தனியார் பாடசாலைகளாக இயங்க அனுமதி வழங்கப்பட்டது. 67ஆம் ஆண்டு GA ஜெயசூரிய தலைமையில இலங்கையில கல்வி குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அத்தோடு 67ஆம் ஆண்டு பாடவிதான அபிவிருத்தி நிலையம் இலங்கையில ஸ்தாபிக்கப்பட்டது. அது மூன்றும் தான் 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையில கல்வித்துறையில கொண்டு வரப்பட்ட பெரும் மாற்றங்கள் என்று எங்களால் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு இலங்கையினுடைய கல்வி வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாகவும் இந்த 1970ஆம் ஆண்டு காலப்பகுதி காணப்படுகிறது. சொன்னால் இலங்கையில அரசியல் அமைப்புல 70 தொடக்கம் 80 வரையான காலப்பகுதி அரசியல் அமைப்புல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு அவை கல்வி திட்டத்திலையும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது. 72ஆம் ஆண்டு 5 ஆண்டு கல்வி திட்டம் ஒன்று இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டது. ரைட். 72 தொடக்கம் 76 வரையான
5 ஆண்டு கால திட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறை இலங்கையிலே அறிமுகம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இலங்கையில 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மறுசீரமைப்புகள்ல பல்வேறு கட்டங்கள்ல அந்த மறுசீரமைப்பு காணப்பட்டது. எனவே அந்த பாடசாலை ஏற்கனவே 50ஆம் ஆண்டு காணப்பட்ட அந்த பாடசாலை கட்டமைப்புகள்ல மாற்றம் கொண்டு வரப்பட்டு 1-5 ஆரம்ப கல்வி என்றும் 6-9 கனிஷ்ட இடைநிலை என்றும் 10-11 சிரேஷ்ட இடைநிலை என்றும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. ரைட். எனவே இவ்வாறு பல்வேறு மாற்றங்கள் பாடத்திட்டத்திலையும் பல்வேறு மாற்றங்கள் 72ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு மீண்டும் 78ல கல்வி மறுசீரமைப்பு மீண்டும் அறிமுகம் செய்யப்பட்டு அதற்காக வேண்டி புதிய ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. ரைட். எனவே 78ஆம் ஆண்டு சிபார்சுகள் ஒரு 2 வருடங்கள் வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு இலங்கையில பாடசாலை கட்டமைப்புகள் காணப்பட்டது. அதுக்கு பிறகு 78ல மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டு அதுலேயும் பாடசாலை கட்டமைப்புகள்ல மாற்றம் கொண்டு வரப்பட்டது. மீண்டும் இந்த 78க்கு பிறகு மீண்டும் இலங்கையில 1980ஆம் ஆண்டு அரசியல் மாற்றத்துக்கு பிறகு அப்போது இந்த 81ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு கல்வி அமைச்சராக தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர் சடுதியாக கல்வித்துறையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு விசேடமாக 81ஆம் ஆண்டு இந்த கல்வி அபிவிருத்திக்காக மறுசீரமைப்புக்காக பிரதானமான ஆணைக்குழு 3 ஆணைக்குழுக்களை நியமித்தார். எனவே அந்த ஆணைக்குழுல ஒன்றுதான் போகட பிரேமரத்ன ஆணைக்குழு. அந்த கடந்த அந்த தென் மாகாண வினாபத்திரத்திலே கல்விக்கு பங்களிப்புக்கு செய்தவர்கள் என்பவர்ல குறிப்பிடப்பட்டிருந்த 2வது நபர் தான் ஜெயசூரி என்பவருக்கு பதிலாக அவரோடு இருந்த பெயரு தான் போகட பிரேமரத்ன குழு. எனவே இது இலங்கையினுடைய கல்வி தொடர்பாக ஆராய்ந்து 81ஆம் ஆண்டு இலங்கையில மீண்டும் கல்வி மறுசீரமைப்பினை இந்த குழு முன்வைத்தது. போகட பிரேமரத்ன குழு, எஸ் ஞானலிங்கம் குழு, அடுத்தது HD சுகதபால